வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து அது என்னன்னு சொன்னால், கிளிநொச்சி வரலாறு காணாத ஒரு வெற்றியை வந்து இன்றைக்கு தனதாக்கியிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு மாணவன் தான் காரணம். அது யார் என்னன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். கிளிநொச்சி வந்து கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னுக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அதுக்கு முதல்ல வந்து கிளிநொச்சி எப்படி இருந்தது, யுத்தத்துக்கு பாதிப்புக்கு பிறகு கிளிநொச்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. கிளிநொச்சி வந்து யுத்தத்துக்கு முதல்ல ஒரு கிளிநொச்சி வடக்கின் நெற்களஞ்சியமாக இருந்த ஒரு பிரதேசம். நாங்கள் வந்து பாதைகள் வந்து பூட்டி இருந்த காலத்திலும் வந்து எங்கள்கிட்ட சரியான உழைப்பும் சரியான விவசாயமும் இருந்தபடியாக நாங்கள் வந்து எங்களை வந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வந்து எங்கள்கிட்ட இருந்தது. தற்சார்பு பொருளாதாரம் வந்து எங்கள்கிட்ட இருந்தது. பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் அவ்வளவு தூரம் வந்து அடி வாங்க இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து உழைப்பாளியாக இருந்தாங்க. சரியோ? ஆனால் இந்த யுத்தம் நடந்த பிறகு எங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து தலைகளாக மாற்றப்பட்டிருக்கு. யுத்தம் நடந்த பிறகு நிறைய பேர் வந்து செல்வந்தராக மாறின சந்தர்ப்பங்களும் இருக்குது, படிப்பாளிகளாக மாறின சந்தர்ப்பங்களும் இருக்குது, உயர்ந்த நிலைக்கு சென்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் நிறைய பேர் வந்து யுத்தத்துக்கு பிறகு நிறைய பாதிப்புகளை சந்தித்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. நிறைய பேர் வந்து தங்களுடைய உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து கிளிநொச்சியில் வந்து இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருந்தது. நாங்கள் ஒருக்க அடிபட்டு பாரிய அளவுக்கு விழுந்த பிறகு இடம்பெயர்ந்து போய் திருப்பி நாங்கள் முதலே இருந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க எங்களோட வாழ்க்கையை. நிறைய பேர் வந்து சொல்லுவினோம், கிளிநொச்சின்னு சொன்னால் ஒரு பின்தங்கின பிரதேசம் அப்படி. ஆனால் அப்படி இல்லை. கிளிநொச்சியில் வந்து நல்ல உழைப்பாளிகள் இருந்த இடம், நிறைய உழைப்பாளிகள், நிறைய படிப்பாளிகள் வந்து இங்கே இருந்த இடம். நிறைய விஷயம் வந்து இலைமறை காயாகவே இருந்ததுக்கு காரணம் என்ன சொன்னால், அதிகமாக படித்த மற்றது அதிகமாக திறமையோடு இருக்கிறவங்க வந்து தங்களுடைய திறமைகளை வந்து அடுத்தவர்கள் முன்னுக்கு நாங்கள் திறமையானவர்கள், நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி தங்களை வந்து விளம்பரப்படுத்தி கொள்வதில்லை. அவங்க தங்களோட பாட்டுக்கு தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதில் வந்து அறகுறைய சில ஆட்கள் இருக்கணும். இந்த குறைகுடம் தளம்பும் நிறைகுடம் தளம்பாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இந்த அறகுறையா இருக்கிறார்கள்லாம் தங்களை வந்து அதிமேதாவிகளை காட்டிக்கொண்டு மற்றவர்களை வந்து ஆக ஒரு கீழ்த்தரமான ஆட்களாக வந்து நடத்துகிற, பொது வழியில் வந்து நடத்துகிறது, வார்த்தை பிரயோகங்களை வந்து பிரயோகிக்கிற நிறைய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து அவர்களுடைய மன நிலை சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் அதிலேருந்து கடந்து வந்துட்டோம். அதை நாங்கள் பெரிய விடயமாக பார்க்க இல்லை. நிறைய பேர் வந்து எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தை வந்து ஏதோ நாங்கள்லாம் படிப்பறிவு இல்லாத மக்கள், பாமர மக்கள் அந்த மாதிரி தான் நினச்சி கொண்டிருக்கணும். ஆனால் அப்படி ஒரு விஷயம் இல்லை. இங்கே வந்து எல்லா வகையான மக்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவில்லாதவர்களும் இருக்கிறார்கள், பாமர மக்களும் இருக்கிறார்கள், நல்ல படித்த மக்களும் இருக்கிறார்கள், நல்ல உயர்ந்த வர்த்தகர்கள் இருக்கிறார்கள், நல்ல உயர்ந்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே வந்து கிளிநொச்சியில் இருக்கிறார்கள். அது வந்து உங்களுக்கு சரியாக வந்து தெரிவதில்லை. அப்படி வந்து நிறைய பேர் வந்து இலைமர காயா வந்து கிளிநொச்சியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நாள் தெய்வேந்திரன் திருக்குமரன் என்ற மாணவன் வந்து கிளிநொச்சியில் நல்ல படித்த அறிவாளிகள் இருக்கிற, கிளிநொச்சியில் வந்து நல்ல படித்த அறிவாளிகள் இருக்கிறார்கள் என்பதை வந்து உலகத்துக்கே, இலங்கைக்கு, மொத்த இலங்கைக்கே அறிவிச்சிருக்கிறார். அது எப்படின்னு சொன்னால், அகில இலங்கை ரீதியாக வந்து கணித பிரிவில் வந்து முதலிடத்தை அவர் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் அவருடைய அந்த வெற்றி வந்து தனியாக அவருடைய வெற்றி மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, அவருடைய
பிரதேசம் சார்ந்த அவருடைய மாவட்டம் சார்ந்த வெற்றியா, அவருடைய நாடு சார்ந்த வெற்றியாக வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுது. நாங்கள் எப்பயுமே வளர்ந்து போகக்குள்ள தற்பெருமை எங்களுக்கு இருக்கக்கூடாது. தன்னடக்கத்தோடு நாங்கள் முன்னுக்கு போகும்போது தான் மக்கள் வந்து எங்களுக்கு மேலும் மேலும் வந்து உதவிகளை செய்வார்கள். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேரை வந்து நாங்கள் சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ எப்பயுமே என்னொரு மாவட்டத்தை என்னொரு பிரதேசத்தை இழிவுபடுத்தி கதைக்கிறதால நீங்கள் பெரிய ஆளாக ஆக போகிறதில்ல. நாங்கள் வந்து ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கும்போது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கதைகள் சொல்லுவினோம். எல்லாருடைய வாயம் வந்து அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் அந்த முயற்சியில் முழு மூச்சாக நின்று அதில் வெற்றியும் காணணும். அந்த வெற்றி தான் பேசணும். எங்களோட வாயை பேசக்கூடாது. அந்த வெற்றி இன்றைக்கு பேசியிருக்கு. கிளிநொச்சியில் அகில இலங்கை ரீதியாக வந்து கிளிநொச்சியில் அகில இலங்கை ரீதியாக வந்து முதலிடம் பெற்ற மாணவன். நிறைய இந்த வெற்றிக்கு பின்னுக்கு வந்து நிறைய தியாகங்கள் இருக்கலாம். நிறைய கஷ்டப்பட்டிருப்பார், நிறைய படிச்சிருப்பார். பெற்றோர்களுடைய தியாகம், ஆசிரியர்களுடைய தியாகம், நண்பிகள்னு சொல்லி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன். எங்களோட கிளிநொச்சி மாவட்டம் வந்து ஒரு போசாக்கில் குறைந்த மாவட்டமாக, ஒரு கல்வியறிவில் குறைந்த மாவட்டமாக, ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வந்து தொழில்நுட்ப அறிவு குறைந்த மாவட்டமாக, மற்றது பொருளாதார ரீதியாக நிறைய அறிவு ஆகிய மாவட்டமாகத்தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஆனால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து சரியான முறையில் வளங்கள் பகிரப்பட்டு, எங்களுடைய வளங்கள் வந்து சுரண்டப்படாமல் சரியான முறையில் வளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு, சரியான வழிகாட்டுதலோட மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை வந்து சரியான வழிகாட்டுதல் ஒன்று இருக்குமென்னு சொன்னால் கிளிநொச்சி நல்ல ஒரு மாவட்டமாக, நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக, மற்றது பொருளாதாரத்தில், தொழில்நுட்பத்தில் எல்லாத்துலேயும் வந்து வளர்ச்சி அடைந்து வர ஒரு மாவட்டமாக இனி வருங்காலத்தில் மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்காண்டி எல்லாரும் வந்து உழைக்கணும். இப்படி இந்த மாணவன் மாதிரி அனைவரும் அவையவேண்ட துறையில் அவை வந்து நல்ல முன்னுதாரணமாக நடந்து கொள்ளணும். இதே மாதிரி நிறைய சாதனைகளை வந்து எங்களோட கிளிநொச்சி மண் வந்து தனதாக்கி கொள்ளணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். உண்மையில் ஒரு சகோதரன் வந்து வெற்றி பெற்ற ஒரு சந்தோஷம் வந்து மனசில் இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து இப்படியான வெற்றிகளை வந்து கிளிநொச்சி மாவட்டம் குவிக்கட்டும். நாங்களும் கிளிநொச்சி மாவட்டத்தோட வளர்ச்சிக்காண்டி எங்களால் முடிந்த அளவு ஒத்துழைப்பை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்களும் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வரோம். இனி வருங்காலத்தில் கிளிநொச்சி ஒரு நல்ல வளமிக்க ஒரு மாவட்டமாக மாறும்ன்றதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் வந்து கிளிநொச்சியை மாற்றுவோம். எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பணும்னு சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.